ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் லைஃப் ஆஃப்டர் 50. ஸோ என் பேர் ஸ்ரீ பிரியா கணேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, துணிகள் எல்லாமே நம்ம வந்து போட்டுப்போம் இல்லையா. இப்போ நல்ல துணி எல்லாமே நம்ம வந்து இப்போ வெளியில் போட்டுட்டு போகிற துணி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற துணி, அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மிஷினில் போடாமல் கையில் துவைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம லெகின்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் வந்து மிஷின்லேயே போட்டுருவாங்க. ஸோ லெகின்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம வந்து ஈவன் டெய்லி யூஸ்க்கே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம போட்டுப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னாக்க மிஷினில் போடாமல் கையில் நம்ம துவைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெனிஃபிட் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, துணி வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து வீணாக போகாது. இப்போ இந்த லெகின்ஸ்லாம் வந்து மிஷினில் போடும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இடுப்பில் இருக்கிற எலாஸ்டிக்கு, காலில் இருக்கிற எலாஸ்டிக் எல்லாமே வந்து போயிடும். அது இல்லாமல் வந்து கலர் வந்து உங்களுக்கு வந்து மிஷினில் போடும்போது ஃபேட் ஆகிடும். பட் அதே இது வந்து நம்ம கையில் துவைச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு ஆகாது. இப்போ ஒரு வருஷம் நம்ம இருக்க வேண்டிய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாங்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கையில் தான் நான் வந்து துவைப்பேன். எதுவுமே வந்து மிஷினில் போட மாட்டேன். நைட்டி அந்த மாதிரி ஒரு காட்டன் இருக்கிற பேஸு, அது டவல், அது மட்டும்தான் வந்து மிஷினில் போடுவேனே தவிர மற்றபடி நான் போட்டுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா கையில் தான் நான் வந்து துவைப்பேன். ஸோ இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து துணியை சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து துவைச்சிடுறது. இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் இல்லையா. ஸோ அங்கே ஜிம்முக்கு போட்டு போகிற டிஷர்ட்டாக இருக்கட்டும், ட்ராக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே நான் வந்து கையில் தான் துவைப்பேன், மிஷினில் போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கையில் துவைக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அதோட லைஃபுமே உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து ஜிம்க்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தான் நான் போட்டுப்பேன். பிளாக் பேஸ் தான் என்கிட்ட வந்து நிறையா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மிஷினில் போடும்போது திரியாக உங்களுக்கு வந்து வெள்ளையாக வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வராது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுனாக்கா 4 படம் உங்களுக்கு வந்து அது வீணாக போயிடும். வேற நம்ம கையில் துவைச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இன்னொன்று என்னென்னா, கையில் நம்ம துவைக்கிறதுக்கு வந்து நமக்கும் அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே மிஷின்லேயே நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கைக்கும் வேலை கிடையாது, உட்காந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கும் வேலை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ டாய்லெட்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கனாக்கா வெஸ்டர்ன் தான், இந்தியன் டைப்பே நமக்கு வந்து கிடையாது. ஸோ காலை குந்த வச்சு உட்காந்து பண்ணுற மாதிரி எதுவுமே நமக்கு ஆக்டிவிட்டியே கிடையாது. இப்போ பெருக்கிறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நின்றுட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம உட்காந்து பண்ணுற மாதிரி எந்த ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு நமக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து சில பேர் வீட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே உங்களுக்கு வந்து டைனிங் டேபிளும் ஆயிருக்கு. ஸோ அதில் உட்காந்து தான் சாப்பிட்றோம். தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஹேபிட்டும் மேக்ஸிமம் யாருக்குமே இல்லை. பட் நம்ம வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம வந்து கையில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உட்காந்து பண்ணுற வேலைகள்லாம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். நல்லா உட்காந்து எழுந்துக்கும் போது உங்களுக்கு முட்டியும் வந்து இந்த பெயின், சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 30 வயசுக்கு மேலே வந்து நீ பெயின் வந்துடுது, உட்கார முடியல, முட்டி வலிக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ நிறையா வருது. இப்போ நம்மள மாதிரி ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்குனாக்கா இன்னுமே ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிடுறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து துணிகள் எல்லாத்தையும் வந்து கையில் துவைச்சி நீங்கள் வந்து ரொம்ப அதுக்குன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வாலண்டரியாகவே துணியை வந்து ஊற வச்சு நம்ம வந்து துவைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கால் முட்டிக்குமே ரொம்ப நல்லது, கைக்குமே ஒரு நல்ல கை வந்து நல்லா குமிச்சு துவைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் துணியும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து துணியை துவைக்கும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு இடுப்பு எலும்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ வந்து இடுப்பு எலும்பாக இருக்கட்டும், முட்டியாக இருக்கட்டும், கால் இருக்கட்டும், காஃப் மசில், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்லாவே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து நான்லாம் வந்து ஜிம் போயிட்டு ரெகுலராக இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே உட்காருனா கூட என்னால் உட்காந்து வேலை பண்ணிகிட்ருப்பேன். தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றது, அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ்லாம் நம்மளே வந்து கொண்டு வந்துக்கணும். ஸோ இது இருக்கேன்னு சொல்லிட்டு, டைனிங் டேபிள் இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துக்காமல் நம்மளே வாலண்டரியாக தரையில் உட்காந்து குனிஞ்சு சாப்பிடும்போது அதுவும் வந்து குனிஞ்சு சாப்பிட்றதும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று அமுக்கும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு வயிறு குறையிறதுக்கும் அந்த மாதிரியும் நம்ம வயிறு வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் பண்ணும்போது
நல்லா வந்து பெல்விக் இந்த இடுப்பில் இருக்கிற எலும்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். தொடையில் இருக்கிற சதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறையும். காஃப் மசில் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உட்காரவே முடியாது. உட்காந்திங்கனாக்கா அந்த காஃப் மசில்லாம் அப்படி வலிக்கும். ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணனா, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி உட்காந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? பட் இந்த மாதிரி வந்து ஒரு துணியை கொடுத்து நம்ம வந்து துவைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு வந்து ஹேபிட் ஆகிடும். ப்ளஸ் துணியும் உங்களுக்கு வந்து வீணாக போகாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கையில் துவைச்சிட்டு அப்படி நீங்கள் வந்து துணியெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா துணியுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். இப்போ எந்தெல்லாம் துணியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிழிஞ்சும் போகாது, ஃபேடும் ஆகாது. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் இருக்கும். நானே வேண்டாம் பார்த்து அழுத்து போய் தூக்கி போட்டால் தான் உண்டு. இல்லாட்டினா வந்து நான் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி வீணாகவே போகாது. ஏன்னா எல்லாமே வந்து நான் வந்து இதில் தான் கையில் தான் நான் வந்து துவைப்பேன். அதேபோல் ஹஸ்பண்டோட ஷர்ட்டாக இருக்கட்டும், ஸோ பையனோட டிஷர்ட்டு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் போடாமல் கையிலேயே வந்து மேக்ஸிமம் நான் வந்து துவைச்சிருவேன். அதுவும் நமக்கு இந்த கையில் வந்து இப்படி குமிச்சு நம்ம துவைப்போம் இல்லையா? ஸோ அந்த மோர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ம்ஸு கைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நல்லா புழியும் போது ஃபிங்கர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் துவைக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து கொண்டு வந்தால் துணியும் நமக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். நம்ம உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் வந்து துணி வந்து நல்லா இனிமே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா துணியை வந்து வெயிலில் காய போடாமல் நம்ம பால்கனிலேயே வந்து காய போட்டால் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. இப்போ ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா துவைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் மாடியில் போய் உணர்த்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உணர்த்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்ச நாள்லேயே துணிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ துணி வந்து ஃபேடாகாமல் இருக்கணும்னாக்கா பால்கனிலே உங்களுக்கு நல்லா வெயில் வரும் இல்லையா? அதுவே உங்களுக்கு நல்லா முறுக்குன்னு அதுவே உங்களுக்கு வந்து காஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதை வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உணர்த்துறதுமே வந்து நம்ம வந்து பால்கனிலே நம்ம வந்து உணர்த்திக்கலாம். ஸோ இதில் மெயினாக நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்க எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம ஜிம் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணினா ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்கலாம். யோகா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யோகாலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே பண்ணினோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. பை பை.